1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 25 வசனங்கள் வரைக்கும். இந்த முதல் வசனத்திலிருந்து 25 வசனங்களில் கடவுள் என்ன நமக்கு கற்பித்திருக்கார் என்றால், அவர் இந்த சிருஷ்டிப்பை எப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை அந்த 1லிருந்து 25 வசனங்களில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் பேசும்போது அவர் வாயின் வார்த்தையினால் ஒன்னொன்றும் உருவாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. கீழ் ஜலத்துக்கும் மேல் ஜலத்துக்கும் நடுவில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. கீழ் ஜலத்தை ஒரு இடத்துல சேர்த்து அதுக்கு சமுத்திரங்கள் என்று பெயரிட்டார். மேல் ஜலத்தை ஒரு இடத்துல சேர்த்து அதற்கு ஆகாய விரிவு என்று பெயரிட்டார். கீழ் ஜலத்தை ஒரு இடத்துல சேர்ந்ததுக்கப்புறம் வெளியில் தோற்றமடைந்த அந்த நிலத்துக்கு பூமி என்று பெயரிட்டார். இவ்விதமாக தன்னுடைய வார்த்தைகள்னாலே ஆண்டவர் இந்த சிருஷ்டித்து முடிச்சிட்டார். இதில் ஆண்டவர் ஒரு 4 காரியங்கள் நமக்கு கற்பித்திருக்கார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 விடுதலை, 2வது சுத்திகரிப்பு, 3வது பரிசுத்தம், 4வது அலங்காரம். இந்த 4 காரியங்களை கடவுள் இதில் ரொம்ப 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 தெளிவாக நமக்கு கற்பித்திருக்கிறார். இப்போ பாருங்கள், இருளோடு இருந்த அந்த பூமியில் வெளிச்சத்தை கொடுத்து அந்த அந்தகாரத்திலிருந்து, அந்த இருளிலிருந்து பூமியை மீட்டார். அப்படி தானே? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அசைவாடி கொண்டிருந்தாலும் அவர் எடுத்த முடிவு என்னவென்றால், இந்த இருளை நீக்கணும், இதுக்கு வெளிச்சம் தரணும் அப்படின்னு வெளிச்சத்தை கொடுத்தார். வெளிச்சத்தை கொடுத்த உடனே இருளிலிருந்து, அந்தகாரத்திலேருந்து விடுதலை கிடச்சிது. விடுதலை கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரித்தாருன்னா, மேல் ஜலத்தை கீழ் ஜலத்தை தனியாக பிரித்து பூமியில் இருக்கிற ஜலத்தை ஒரு இடத்துல சேர்க்க வைத்து பூமியும் தனியாக பிரித்தார், சமுத்திரத்தையும் தனியாக பிரித்தார், ஆகாய விரிவை தனியாக பிரித்தார். பாருங்கள் எப்படி சுத்திகரிக்கிறார் என்றால், ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்த அந்த ஒவ்வொரு இடமும் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அவர் சகலத்தையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்றால், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோடு வைத்தார். இந்த எல்லை தாண்டி எதுவுமே வரக்கூடாது, இதுக்குள்ளே தான் அது இருக்கணும். எல்லை தாண்டி வந்தால் அது மரணத்துக்குண்டாகும். அப்படின்ற காரியங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லை குறித்து அந்த எல்லைக்குள்ளே வைத்து அதை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். மனிதனுக்கு ஒரு எல்லை கொடுத்துருக்கிறார். அது பிறகு நம்ம தியானிப்போம். ஆகாய பறவைகளுக்கும் ஒரு எல்லை கொடுத்துருக்கிறார். சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களுக்கும் ஒரு எல்லை கொடுத்துருக்கிறார். இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இது எல்லாத்தையும் சிருஷ்டித்து இந்த சிருஷ்டிப்பையே ஒரு பரிசுத்தமாக வைத்திருக்கிறார் அவர். பாருங்கள், ஆகாயத்தில் பகலை ஆள்வதற்கு சூரியனும் இரவை ஆள்வதற்கு சந்திரனும் வைத்திருக்கிறார். நட்சத்திரங்கள் உருவாக்கியிருக்கிறார். இவ்விதமாக தன்னுடைய சிருஷ்டிப்பை செய்து காலங்களை, வருஷங்களை, மாதங்களை இவைகளால் கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு அவர் அந்த சிருஷ்டிப்பை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாக அவர் சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து அதை அலங்கரித்திருக்கிறார். எப்படி அலங்கரித்திருக்கிறார்னா, தண்ணிக்கு வேண்டிய ஜீவராசிகளை தண்ணியில் கொடுத்து, பூமிக்கு வேண்டிய ஜீவராசிகளை பூமியில் கொடுத்து, வானத்தில் ஆகாய விரிவில் வேண்டிய ஜீவராசிகளை ஆகாயத்தில் கொடுத்து அதை அழகு பார்த்து அழகுபடுத்தியிருக்கிறார். இவ்வளவு செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே நல்லதாக தோன்றிச்சான் ஆண்டவருக்கு. இதை செஞ்ச அந்த சிருஷ்டிப்பு சகலமுமே நல்லதாக தோன்றிச்சான். அவ்விதமாக நல்லதான ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய நம் தேவன், அவர் இந்த பரலோகத்தை கன்னிகைகளோடு ஒப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். 10 கன்னிகள், 5 பேர் ஆயத்தமாக இருக்காங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் இந்த கன்னி பெண்கள்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பொழுதுமே அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும்
அவங்க தங்களுடைய அலங்காரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக தங்களோட வேலைகளிலேயே எப்பொழுதுமே நிரந்தரமாக அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதற்கு மரியாளை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மரியாள் பரிசுத்தமாக இருந்ததுனால, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணியாக இருந்த கன்னிகையாக இருந்ததுனால இயேசு ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய இரட்சகரை மரியாள் வழியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளை அவ்விதமாக ஆண்டவர் அலங்கரித்தார். எப்படி அலங்கரித்தார் என்றால், இயேசு என்ற தாய், இயேசுவின் தாய் அப்படின்ற ஒரு பட்டம், அதனுடைய அலங்கரிப்பு வேற என்ன வேணும்? அதே போன்ற கப்ரியேல் தூதன் வந்து மரியாளை பார்த்து இந்த செய்தியை சொல்லும்போது மரியாள் சொல்கிறார், புருஷனை நான் அறியேனே, இது எப்படி எனக்கு சம்பவிக்கும்? பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பைபிளில் எழுதப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் வந்து அவ்வளோ சும்மா எழுத மாட்டார். ஒவ்வொரு வசனத்தையும் பைபிள் எழுதுறதுக்கு இந்த உலகமே கொள்ளாதுன்னு ஒரு வசனத்தில் போட்டப்பட்டிருக்கு, ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் பைபிளில் எழுதப்படுகிறது என்றால் இது 100க்கு 100% உண்மையாக இல்லாமல் ஆண்டவர் எழுத மாட்டார். அவ்விதமாக ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி வந்து விடுவித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்திருக்கிறாரோ, நம்மளையும் அவ்விதமாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்கரிக்க ஆண்டவர் விருப்பப்பட்டிருக்கிறார். அதுக்காக தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஆண்டவர் இவ்விதமாக வந்து நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் கையில் கொடுத்தோமே என்றால் கண்டிப்பாக நம்மளுடைய இருதயத்தை அவர் விடுவித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி ஆயத்தமாக வைப்பார். அவருடைய வருகை வரும்போது புத்தியுள்ள கன்னிகைகள் போல நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். இப்படி நடக்கணுமே என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தேவனை, ஜீவனோட தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, அநேக காரியங்கள்னால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்கள் நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதில் நாங்கள் கற்றுக்கொண்ட 4 காரியங்கள், 1 விடுதலை, சுத்திகரிப்பு, பரிசுத்தம், அலங்காரம். இந்த 4 காரியங்கள் எங்களுடைய இருதயக்கு இருந்தேல் என்றால் எங்களுடைய இருதயமும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டு நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரும் என்று நம்புகிறோம் சுவாமி. அவ்விதமாக நீங்களே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் வந்து எழுதி வைத்துக்கொண்டு ஏதோ சொல்லணுன்ற சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன பேச சொல்கிறாரோ அந்த காரியங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வெளியிடப்படும். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த பைபிள் அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் விட்டுவிடாமல், ஸ்கிப் பண்ணாமல், தள்ளிவிடாமல் எல்லாவற்றையுமே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாங்க. நீங்களும் கேளுங்க, உங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. நம்ம எல்லோரும் பரிசுத்த பாதையில் நடந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம். தேங்க்யூ.